அவ பண்ண வேலைக்கு மானம் கெட்டு போய் என்ன கூப்பிட சொல்றியா? இதுல மானம் கெடுறதுக்கு என்னப்பா இருக்கு? அம்மா தானேப்பா. உனக்கு தாண்டா அம்மா. நீ வேணா கூப்பிடு, என்னால கூப்பிட முடியாது. என்னப்பா நீ எப்போ நீ தானப்பா சொல்லுவ? நீ தானமா இருக்கணும், அவசரப்படக்கூடாதுன்னு. அப்படி இருந்திருந்துதான் அவளுக்கு தலைக்கணக்கு ஏறி போச்சு. இத்தனை நாளும் அமைதியா இருந்தனே, அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நீ பொறுமையான ஆள்பா. மண்ணாங்கட்டி குடும்பத்தில் இருக்கிற ஒத்துமை போயிடக்கூடாது, சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும் தான் அவ செஞ்ச எல்லா தப்பையும் நம்ம சகிச்சுக்கிட்டோம். இருந்து அவ என்ன வேலை பண்ணியிருக்கா? ஒரு வீட்டோட குடும்ப தலைவி அவ. அந்த பொறுப்போட ஒரு நாளாவது நடந்திருக்காளா? நானும் ஒரு நாள் அவ மாறுவேன்னு தான் நினைச்சேன். இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு, அவ மாற போறதே இல்லை. இதுக்கு முன்னால எனக்கு தெரியாம இந்த வீட்டு பத்திரத்தை அடமான வச்சா. இப்ப மீனாவோட நகையை வைத்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிறா. பத்தா குறைங்க மீனாவோட அம்மா பேர்லயே எங்க அம்மா பேர்லயே பழி சுமத்துறா. இதுக்கப்புறமா அவகிட்ட நான் பேசணுமா? இல்லப்பா, அதெல்லாம் புரியுதுப்பா. அம்மாவை பத்தா நமக்கு தெரியும் இல்லப்பா. அந்த ஓடுகளுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த நகை வைக்கிற ஐடியாவே